நான் ஒரு ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிடுறேன். நான் அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. அங்கே வகுப்பை கட்டடிச்சிட்டு இங்கே வந்தோம். இங்கேயும் இந்த அம்மா வேற பேராசிரியர், ஏதாச்சும் அறிவுரை சொல்லுமோ அப்படின்னு பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம், நிமிர்ந்து உட்காருங்க. நான் அறிவுரை சொல்ல மாட்டேன். ஏன்னா அறிவுரை சொல்லுவதில்லைன்னு சத்திய பிரகடனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அறிவுரை சொல்லி அங்கங்கே வாங்கின அடி எப்படி. எதிர்த்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுனான். அப்பா, அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்கறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதிட்டான். எதிரோடு ஏன் வீடு, நான் அவசரமாக பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது வேற கதை. அவர் அந்த லெட்டரை தூக்கிட்டு எங்கிட்ட ஓடி வந்தார். மேடம், என்ன மேடம், 18 வயசு ஆகல மேடம், அவனுக்கு காதல் கேட்குது, காதல். நீங்க மேடையா பேச போறீங்க, புத்தக திருவிழாவுக்கெல்லாம் பேச போறீங்க, டிவியிலெல்லாம் பேசுறீங்க, வெளிநாடெல்லாம் போறீங்க, கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க மேடம். நானும் சொன்னதி கொஞ்சம் உசுப்பேத்திட்டாரா, நானும் கொஞ்சம் கர்வமா அந்த லெட்டரை கையில் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். அப்படியே சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் போய் எதுவுமே கேட்கல. ஏண்டா 18 வயசு ஆகல, காதல் கேட்குதாடா காதல் அப்படின்னு கன்னத்தில் பலார் 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 நாலு அறையுட்டேன். திரும்பி ஓடி வந்துட்டேன். ஏன்னா பின் விளைவு வேற மாதிரி இருக்கப்படாதுல்ல. ஓடி வந்துட்டேன். அவனுக்கு 7வது படிக்கிற தம்பி இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எங்கிட்ட அனுப்புனான். அந்த லெட்டரை வாங்கி பார்க்குற, அதில் எனக்கு எழுதியிருக்கிறா, கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல்னு. நான் எருமைங்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தமாக சிரிக்கிறீங்க. அப்போத்தான் முடிவு பண்ணேன், எதுக்கு இந்த வேலை நமக்கு, கடைசியில் நாம் எருமை பெருமைன்னு நாம் பேர் வாங்கணும். அதனால் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு சத்திய பிரகடனத்தோடு நின்றுக்கிற. உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத ஒரு கதையோடு தொடங்கலாம். கதை கேட்க பிடிக்கும் இல்லை? ஒரு காலகட்டங்களிலே நாங்களெல்லாம் கதை கேட்டு கேட்டு தான் எங்களை நாங்கள் செதுக்கிட்டோம். அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் புத்தகங்கள் கிடையாது. பாட படிப்போடு அடுத்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க சொன்ன கதைகளை கேட்டு கேட்டு தான் நாங்கள் எங்களை எல்லாம் செதுக்கிட்டோம். இப்போ ஒரு கதை, இது எல்லாருமே கேட்ட கதையாக இருக்கலாம். ஏன்னா நான் சின்ன வயசு 2வது 3வது படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் சொன்ன கதை. இன்னைக்கு என் வயது ஒத்தவர்களுக்கு இந்த கதை தெரியலாம், பெரும்பாலும் நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மரம் வெட்டுறவன் மரம் வெட்டி காட்டுக்கு மரம் வெட்ட போனான். காட்டில் மரம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த இரும்பு கோடாரியை ஓங்கி அடிச்சான். அது என்ன ஆச்சு, அப்படியே தவறி போய் அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ஓன்னு அழுதான். நான் வேற எந்த சொத்துமே சேர்த்து வைக்கலையே, எனக்குன்னு இருந்தது அந்த இரும்பு கோடாரி தான், அதுவும் போய் கிணத்துக்குள்ள விழுந்துடுதே அப்படின்னு அழுதான். அவனோட அழுகுரல் அந்த காட்டில் ஒரு வனதேவதை இருந்துச்சு. அந்த வனதேவதையுடைய காதுல விழுந்தது. உடனே அந்த தேவதை வந்தது, கவலைப்படாத, அந்த கோடாரியை நான் எடுத்துட்டு வந்து தர்றேன், எனது ஆழமான கிணறு, நான் எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிணத்துக்குள்ள போச்சு. முதல்ல ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் கோடாரின்னு அவன் சொன்னான். இது இல்லை இது இல்லைன்னா. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில் நாமளாக இருந்தால் விடுவோமா? தங்கம் பூசு அது மாதிரி பூச்சி பூசி இருந்தாலே அழுங்காப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தங்கம் விற்கிற விலை. ஆமாம் பாருங்க, நேர்மையை பாருங்க. ஆஹா இது இல்லை இது இல்லைன்னு. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நல்லவனாடா? தேவதைக்கு ஆச்சரியம். இந்த
இந்த மாதிரி உத்தமன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கிறையாடா? சரி இரு. திரும்ப போச்சு. கிணத்துக்குள்ள போய் வெள்ளி கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவானுச்சு. இப்போ வெள்ளியும் ரேட் அதிகம். இனி எதிர்காலத்தில் தங்கத்தை விட வெள்ளியில தான் சேமிக்க போகிறோம். வெள்ளியும் விலை அதிகம். அவன் சொன்னா இதுவும் இல்லை. டேய், நீ இந்த நாட்டிலேயே இருக்க தகுதியற்றவன்டானுச்சு தேவதை. அப்புறம் அழுதா. சரி இரு போச்சு. அவனோட இரும்பு கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவான்ச்சு. ஆமாம் அப்படின்னா உடனே அந்த தேவதை மகிழ்ந்து, உன்னுடைய நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா 3ஐயும் வச்சுக்கோன்னு தங்கம் வெள்ளி இரும்பு 3 கோடாரியும் கொடுத்துச்சு. இது என் நூற்றாண்டில் எங்கள் ஆசிரியர் சொன்ன கதை. இது அடுத்த இதுக்கு கொஞ்சம் மாறுச்சு. இப்போ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா. மனைவி பார்த்துட்டு, என்னது தங்க கோடாரி வெள்ளி கோடாரியா? அப்படின்னா அந்த கிணத்தை நான் பார்க்கணும், அடுத்த நாள் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னா. சரின்னு அடுத்த நாள் மனைவியை கூட்டிகிட்டு வந்தா. அந்த அம்மா கிணத்தை போய் எட்டி பார்த்து, இதுக்குள்ளே தானே தங்கம் கிடச்சிது, இதுக்குள்ளே தானே வெள்ளி கிடச்சிதுன்னு எட்டி பார்த்துட்டே இருந்த அம்மா டொபக்குன்னு உள்ளுழுந்துடுச்சு. இப்போ திரும்ப இவன் அழுதா. எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான். நான் சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்ணல. எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான். அவளும் உள்ள விழுந்துட்டாளே அப்படின்னு அழுதான். உடனே வனதேவதை, சரி கவலைப்படாத, நான் எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு போச்சு. முதல்ல நயன்தாராவை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் மனைவினா? பாவி ஆமான்ட்டா. உடனே தேவதைக்கு கோபம் வந்துச்சு. அட பாவி, உன்னுடைய நேர்மையை நான் அப்படி மெச்சினேடா, தமிழ்நாட்டிலேயே உத்தமமான நீதான் ஒருவன் நினைச்சனேடா பாவி. நயன்தாராவை காமிச்சதே ஆமான்ட்டியேடா, என்னடா பெண்கள் விஷயத்தில் இப்படி மாறிட்டியேன். அவன் சொன்னான், நீ சும்மா இரு தேவதை, நீ முதல் நயன்தாராவை கொண்டு வருவ, நான் இல்லையும்ப. ரெண்டாவது போய் குஷ்புவை கொண்டுட்டு வருவேன், நான் இல்லைன்னு சொல்லுவேன். மூணாவது என் மனைவியை கொண்டு வருவேன், நான் ஆமாம்ப. உடனே நீ என்ன சொல்லுவ? உன் நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா 3ஐயும் வச்சுக்கோன்னு கொடுப்பேன். ஒன்றை வச்சுக்கிட்டே என்னால் காலம் தள்ள முடியாமல் கஷ்டப்படுறேன், இதில் 3ஐயும் வச்சுட்டுனா. இது ஒரு கட்டம். இன்னும் கதை முடியல, இனிமேல் தான் கதை. ஏன்னா இனிமேல் தான் நீங்கள் உள்ள என்ட்ராக போகிறீங்க. இப்போ இதே மாதிரி இவனுக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் மரம் வெட்டுறக்கு அதே மாதிரி தான் காட்டுக்கு போனான். அவனே விழுந்துட்டான். மரம் வெட்டியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். இப்போ கதறுனா, தேவதை எங்கே இருக்கிற? இன்னைக்கு நானே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு குரல் கொடுத்தா. இப்போ தேவதை வரல, தேவதையோட குரல் மட்டும்தான் வந்துச்சு. டே, எனக்கும் வயசாயிடுதுடா, முன்ன மாதிரி நீ கூப்பிட்டது என்னால் வர முடியாதுடா, நான் வேணா என்னுடைய பிரதிநிதியாக ஒருத்தரை அனுப்பிட்டான்னு கேட்டுச்சு. சரி, யாரை அனுப்புகிற அப்படின்னு கேட்டா, காவல்துறை நண்பனை அனுப்புகிறேன்னுது. இவன் சொன்னா, வேண்டாம், அவன் தண்ணி வாங்கி கொடுத்தவனையே தடியில் அடிப்பா, அவனை அனுப்பாத. சரி, நான் ஒரு அரசியல்வாதியை அனுப்புகிறேன். வேண்டாம், வருவான், ஃபோட்டோ எடுப்பா, பேப்பரில் போடுவா, அதை காமிச்சு அவன் எம்எல்ஏ ஆயிடுவா, அவனும் வேண்டாம். சரி, ஒரு மீடியாக்காரனை அனுப்புகிறேன்டா. வேண்டாம், அவன் வருவான், அப்படியே எடுப்பான், வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு 4-5 பேரை உட்கார வச்சு தண்ணிக்குள்ள இருந்து இவன் தப்பிப்பானா தப்பிக்க மாட்டானான்னு எல்லாம் 4 பேரை வச்சு பேச ஆரம்பிச்சிருவா. வேண்டாம். சரி, இப்போ யாரைத்தாண்டா நான் அனுப்பிட்டு? அவன் சொன்னான், ஒரு மாணவனை அனுப்பு, ஏனென்றால் அவன்தான் விழுந்து கிடக்கின்ற சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் ஒரு மாணவனை அனுப்பு என்று அந்த கதை முடிகிறது. உங்களுடைய பேராற்றல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைய தினம் அதை உணர்த்துவதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் இந்த மலைவாழ் மக்களை வியக்க வைக்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நீங்கள் எல்லாருமே பேட்டியில் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீமதி அப்படிங்கிற மலைவாழ் இனத்தை சார்ந்த அந்த பெண்
நிறைமாத கர்ப்பிணி ஐஏஎஸ் தேர்வு எழுதி அந்த தேர்விலே அந்த பெண் வெற்றி பெற்றாள். முதல் மலைவாழ் குடியை சார்ந்த ஐஏஎஸ் பெண் ஸ்ரீமதி. நீங்க எல்லாரும் நல்லாவே கைதட்டுங்க. இதற்கெல்லாம் கைதட்டலினா வேற எதற்கு கையை தட்டுறது? பேட்டி எடுத்தாங்க, நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க, பாவங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் வாயும் வயிறுமா நின்றுட்டுக்கு வந்து இருந்துருதுங்க அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்து, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் படிக்கணுங்கன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க. அந்த மலையை சுற்றி 128 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொன்னாங்க, எங்கள் இனத்தை சார்ந்த அத்துணை பிள்ளைகளும் படித்து இந்த ஸ்ரீமதி மாதிரி வர வேண்டும்னு சொல்லி அத்துணை பேரும் பேட்டி கொடுத்தாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு பெற்றோர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை எப்படி நாம் பெறுவது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். பொதுவாக ஹீரோ ஹீரோயினி அப்படின்னா யாரை சொல்லுவோம்? திருசாவா? ஹீரோயினா திருசாவா? சரி, உனக்கு பிடிச்சது நீ சொல்ற. எனக்கும் ஒரு காலத்தில் சரோஜா தேவி தான். எனக்கு பிடிச்ச கதாநாயகி யார் அப்படின்னா நான் சரோஜா தேவின்னு தான் சொல்லுவேன். சரி, ஹீரோ அப்படின்னு சொன்னால் அஜித்தா, விஜயா, அப்புறம் சொல்லிட்டே போவாங்க, சிம்பு, சூர்யா, தனுஷு, இல்லையா? பட்டியல் நீண்டுட்டே போகுனா இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவங்கவுக்கு ஒரு கதாநாயகர் கொண்டாடுறதான் தப்பு இல்லை. இப்போ தனுஷு அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்டுறேன். தனுஷுன்னு சொன்னால் இப்போ பெண்கள் சைடும் இருந்துமே வந்தது. நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்க, ஒரு சமயம் மருத்துவமனையில் போய் நீங்கள் சேர்ந்துருந்தா தனுஷ் என்ன பண்ணுவார்? எல்லாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவார். டுடே ஆல் தாய் கிழவிஸ் ஷூட்டிங் கேன்சல், மை தாய் கிழவி இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஓடி வந்துடுவார்ல. அதனால தான் தனுஷ் சொன்னீங்க இல்லையா? சரி, விஜய், அஜித்து விட்டுருலாம். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அடுத்த ஃபீஸ் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்து கட்டிடுவார். அவங்க தானே கட்டுவாங்க. அதனால தானே அவங்க ஹீரோ ஹீரோயினி. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, கொண்டாடப்பட வேண்டிய அசல் ஹீரோ ஹீரோயினி நடிகர்கள் நடிகைகள் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்லி என்டர்டெய்னர். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவங்க. கோடி கோடியாக சம்பளத்தை வாங்கிட்டு நமக்கான ஒரு மகிழ்ச்சியை தர்றாங்க. அதோடு அந்த எல்லையில் அவங்கள நிறுத்திடணும். அப்போ யார் தான் அசல் ஹீரோ ஹீரோயினி? யார்? அம்மா அப்பா. அம்மா அப்பான்னு சொல்கிறவங்க நல்லா ஒரு கையை தட்டுங்க. ஏன் அப்பா ஹீரோவாக இருக்கிறாரு தெரியுமா? எத்தனை பேர் அப்பா அழுது பார்த்துருக்கீங்க? பெரும்பாலும் அப்பாக்கள் அழமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா அழுதுரு, நாசமாக போனவனே நாசமாக போனவளே, உனக்காக அத்தனை கஷ்டப்பட்டு அவளை பண்ணி ஆக்கி கொடுத்து அது பண்ணி நன்றி கேட்டனா நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போவ அப்படின்னு அழுது மூக்க சிந்தி அன்னைக்கு குழம்பு வேற கொஞ்சம் ருசியாக இருந்து அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிரு. உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அது கொட்டி தீக்குமா? திட்டும்போது அழுகுமா? அப்பா அழுவாரா? சைலண்ட்டாக போயிடுவார். ஏன் அப்பாவுக்கு அழுகிறக்கு எதுவுமே இல்லையா? எந்த கஷ்டமும் இல்லையா? அப்பா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரா? அவருக்குன்னு வருத்தப்படுறக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பொழுதும் வெளியில் காமிச்சிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னோட கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணில் ரத்த கண்ணீர் வரும்னு சொல்லியே எந்த அப்பாக்களும் அழுக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த அப்பாவும் அழ மாட்டாங்க. நீங்கள் இன்னும் நிறைய வீடுகளில் பாருங்கள், பெரும்பாலும் எல்லாமே மிடில் இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் நான் உணர்ந்துக்கிறேன். எங்கள் அப்பா கூலி வேலைன்னு சொன்னேன்ல, சனிக்கிழமையானால் சம்பளம் வாங்குவார். எனக்கு என்ன பலகாரம் பிடிக்கும், எங்கள் அக்காளுக்கு என்ன பிடிக்கும், என் தம்பிக்கு என்ன பிடிக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வர. நிறைய வாங்க முடியாது, கொஞ்சமாக வாங்கிட்டு வரும்போது நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம். வந்து எழுப்பும் பாரு, எங்கள் அம்மா சொல்லு, இப்போதாங்க அதுக்கெல்லாம் தூங்குது, அட பரவாயில்ல எழுப்பு அப்படின்னு எழுப்பி விட்டு அப்படியே அதை சாப்பிட கொடுப்பாரு. நாங்கள்லாம் தூக்கத்திலேயே சாப்பிட்டு அதே இடத்துல அப்படியே படுத்துக்குவோம். அன்னைக்கெல்லாம் தனி அறையெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம்பு தான்.
எல்லாம் அப்படியே படுத்துக்குவோம். எங்கள் அப்பா அப்படியே பக்கத்தில் வந்து, இது உங்கள் வீட்லேயும் நடக்கு, இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு அப்பாக்களும் பாருங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை தலையில் வந்து அப்படியே ஒரு கையை வச்சு ஒரு தடவுவார். உலகத்தில் எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து கொண்டு இருக்கிறது. நீ இனிமேல் பாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கு. அதனால தான் நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞன் எழுதுனா, சாமி தெரியலேன்னு சொன்னேன். என் அப்பா தோளில் என்னை உட்கார வச்சுட்டு சாமியை காமிச்சாரு. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஒரு சாமியோட தோளில் உட்கார்ந்துட்டு தான் நான் சாமியவே பார்த்துருக்குறேங்கிற அந்த செய்தியை முத்துக்குமார் பதிவு பண்ணாருன்னா, இப்போ நம்ம கொண்டாட வேண்டிய ஹீரோ அப்பாக்கள் தான். இன்னும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ போனஸ் கொடுப்பாங்க? மீறி போனால் ஒரு 5000 10,000 இதுக்கு மேலேயே கொடுத்துருவாங்க. அதில் ஒரு தீபாவளியை கொண்டாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா சொல்லி கொடு, பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, கூட்டிகிட்டு போகும் அம்மா. ஏய், இந்த 5000 வச்சு தாண்டி உனக்கு துணி எடுக்கணும், உங்கள் அண்ணனுக்கு எடுக்கணும், உங்கள் அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடணும். சமத்த பிள்ளைகள் சொல்லு, அம்மா 800 ரூபாய்க்கு மேலே நான் எடுக்கவே மாட்டேன்மா, மீதி இருக்கிற அந்த 200 ரூபாயில் எனக்கு கிளிப்பு அது இதுன்னெல்லாம் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு போகும். முதலாளாக கொண்டு சுடிதார் செக்ஷனில் தான் விடுவாங்க. 2000க்கு தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா கோவிச்சிட்டு கேட்க, என்னடி சொன்னேன் 2000க்கு. உடனே அப்பா சொல்லுவார், விடுமா, இந்த வருஷம் எனக்கு பண்டிகை வேண்டாமா, எனக்கு எடுக்கிறதையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு. ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாக்களுடைய தியாகங்கள் தான் பண்டிகைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் ஹீரோவா? கோடியாக வாங்குறவர் ஹீரோவா? இனிமேல் கேட்டால், நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு அடித்து சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. சரி, அம்மாவை விட்டுருலாமா? அம்மா ஹீரோயின் நிறைய. அம்மாவை ஈனா வானானா அம்மா தான் வீட்டுக்குள்ளே, இல்லையா? எவ்வளோ கேலி பண்ணுவேன், எவ்வளோ கிண்டல் பண்ணுவேன். போமா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? பிஸ்பலா பாத். நீ செஞ்சதுக்கு பேர் பிஸ்பலா பாத்தாக்கு, வந்து பாரு. அமுதா அம்மா செய்யறதுக்கு பேர் தான் பிஸ்பலா பாத். கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாலும் பாருங்க, அம்மா ஒரு பொழுதும் கோவிச்சுக்காது. பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அந்த அம்மாங்கிறவங்க யார் தெரியுமா? நான் அப்படி ஒரு இதை சொல்லி முடிச்சிட்றேன். நமக்கெல்லாம் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த கரண்ட்டை வந்து நம்ம வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அளவை பெயர் வச்சு அளக்கிறோம். இதுக்கு வாட்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த பூகம்பங்கள்லாம் வந்தால் அதுக்கு ரிக்டர் அப்படின்னு ஒரு அளவை பெயர் வச்சுருக்கிறோம். இந்த சத்தங்களை எல்லாம் வந்து டெசிபல் அப்படிங்கிற ஒரு அளவையில் அளக்கிறோம். அதே மாதிரி மனித உடம்புக்கு வருகிற வலியை டெல் அப்படின்னு ஒரு அளவையில் நம்ம அளக்கிறோம். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பு எத்தனை டெல் வலியை தாங்கும் தெரியுமா? 47 டெல் வலியத்தான் தாங்குமா. அந்த 47க்கு மேலே வந்தால் நம்ம செத்துருவோம். இதுதான் இயற்கையினுடைய படைப்பு. ஆனால் ஒரு தாய் ஒரு பிரசவத்தின் போது 57 டெல் வலியை தாங்கித்தான் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 20 எலும்புகளை உடைத்தால் என்ன வலியோ அந்த வலியை தாங்கிதான் ஒரு தாய் பிரசவிக்கிறாள் என்று சொன்னால், பிரசவம் என்ற சொல்லே சவமாகி மீண்டும் அந்த தாய் பிறப்பதால் தான் பிரசவம்னே அதுக்கு பேர் வந்ததுன்னு சொன்னா. இப்ப ஞாபகம் வச்சுக்குங்க, கொண்டாட வேண்டிய ஹீரோ நம்முடைய அப்பா, கொண்டாட வேண்டிய ஹீரோயினி நம்முடைய அம்மா. சரி, இந்த நல்ல நாளில் ஒரு செய்தியவாது உள்ளத்தில் வாங்கிட்டு போயிருப்பீங்க நான் சொன்னதில். அப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இந்த நாளில். ஒரு உறுதி எடுத்துக்குங்க. என்ன, கால நேரம் பார்க்காம பாடுபடுகிற அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாமா? அல்லது ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கலாமா? அல்லது ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுக்கலாமா? அம்மாவுக்கு அழகாக ஒரு பட்டு புடவை நகை வாங்கி கொடுக்க முடியாது, விலை அதிகம், வாங்கி இப்போ கொடுக்க முடியாது. நீ சம்பாரித்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இப்போ வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் அவர்களுடைய செலவில் தான் நீ வாங்கி தர முடியும். அதற்கு பதிலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, இன்னைக்கு நீ நினைச்சினா அவர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் உன்னால் தர முடியும். என்ன கிஃப்ட் தெரியுமா? நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கிஃப்டை உன்னுடைய பெற்றோர்களுக்கு உன்னால் தர முடியும். இன்னைக்கு நினைச்சினாலும் உன்னால் தர முடியும். நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது, நல்ல வாய்ப்புகள். படிக்க வைக்க ஒரு காலகட்டங்களிலே படிப்பறிவே இல்லாமல் இருந்த சமூகமெல்லாம் இன்று படிப்பறிவு உடையவர்களாக வந்திருக்காங்க. ஒரு சமுதாய புரட்சி அப்படிங்கிறது கற்பதால் தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல நாளிலே நான் ஒரு செய்தியோட முடிக்கிற. தினந்தோறும் ஏதாவது 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம்
இந்த புத்தகம் வாசிப்பதற்காக ஒதுக்குங்கள். உங்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் தெரியாது. நீங்கள் ஒரு கல் எடுத்துக்குங்க, அந்த கல்லுக்கு தெரியுமா பிற்காலத்தில் நான் ஒரு வழிபடுகிற சிலையாக மாறுவேன், இல்லை மிதிபடுகிற படிக்கட்டாக மாறுவேன் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சொல் எடுத்துக்குங்க, நான் பிறரை வாழ்த்துகிற சொல்லாக மாறுவேன், இல்லை மற்றவர்களை வசைபாடுகிற சொல்லாக மாறுவேன், அதுக்கு தெரியுமா? தெரியாது. கோயில் சிலையும் படிக்கட்டும் பேசிடுது. ஒரு நாள் கோயில் சிலையை பார்த்து படிக்கட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லுச்சு, நீயும் நானும் ஒரே பாறையிலிருந்து தான் வர்றோம், ஆனால் உன்னைய தெய்வமாக கொண்டாடுறாங்க, என்னைய காலில் போட்டு மிதிக்கிறாங்களே அப்படின்னு படிக்கட்டு வருத்தமாக சொல்லுச்சா. அதுக்கு அந்த கோயில் சிலை சொல்லுச்சா, உளி கொண்டு ஒரு அடி அடிச்சாங்க, நீ தாங்க முடியாம சிதைஞ்சு போயிட்ட, அதனால நீ மிதிபடுகிற படிக்கெல்லாம் இருக்கிற. ஆனா அதே உளி கொண்டு என்னை 1000 அடி அடித்தார்கள், அந்த வலியை நான் பொறுத்து கொண்டேன், அதனால் இப்பொழுது வழிபடுகின்ற சிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் சிலை சொல்லுச்சான். அப்போ அந்த கல்லுக்கு தெரியாது நாம் சிலை ஆவோமா, மிதிபடுகிற படிக்கல் ஆவோமா என்று தெரியாது. அது மாதிரி மாணவர்களாகிய உங்களுடைய ஆற்றல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. தம்பி, ஃபோட்டோ எடுக்கும்போது தயவு செய்து சொல்லிட்டு எடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கையை இப்படியெல்லாம் நீட்டுவேன். ஏன்னா சொல்லணும் இல்லை, ஒரு மேடையில் அப்படித்தான் இப்படின்னு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டாரு, அட்ரஸ் கேட்டார். நான் என்ன நினச்சேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை புக் பண்ணுவார் நம்பி அட்ரஸை கொடுத்துட்டேன். ஆனால் நான் வீடு போய் சேர்றதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ அங்கே போயிடுச்சு. என் மாமியா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது, டேய் தம்பி, ஊர் ஊராக போய் பொண்டாட்டி பிச்சை எடுத்துட்டு நிற்கிறாடான்ச்சு. எனக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை, அதனால் சொன்னேன். எடுக்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் போஸ் கொடுத்துட்றேன். எல்லாம் ஒரு விளம்பரம்தான். ஏன்னா அது கதையாக நீ இப்போ இருக்கிற வயசு நீ கதை படிக்கலாம், செல்ஃபோனில் நேரத்தை செலவழிப்பதை விட்டுட்டு நீங்கள் புத்தகம் வாசிக்கலாம். அந்த வாசிப்பு தான் உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். நான் படித்ததில் எனக்கு ஜானகிராமனுடைய கதை ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தகங்கள் வீட்டில் வச்சிருக்கிற அந்த கதையும் கூட நமக்கு என்ன பாடத்தை சொல்லும். பவா செல்லதோரை வருவார், அவர் சொல்லுவார் எப்படி கதை கேட்கறதுனால என்ன இருக்குதுங்க. நான் இப்படி முடிச்சிட்றேன். ஜானகிராமன் எழுதிய காண்டாமணின்னு ஒரு கதை, நிறைய கதைகள் இருக்குது, அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. தினந்தோறும் ஒரு கதை படிக்குங்க, அது வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கு. காண்டாமணி அதாவது ஒரு மெஸ்ஸு நடத்துகிற தம்பதி, ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மெஸ்ஸுக்கு வருவாங்க. அதில் பக்கத்தில் ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம், அதில் கெமிஸ்ட்ரி மாஸ்டருக்கு ஒரு ஹெல்ப்பராக இருக்கிற ஐராவதம்னு ஒரு பெரியவர் தினந்தோறும் வந்து சாப்பிட்டுட்டு போவார். அன்னைக்கு மதிய உணவு அவர் சாப்பிட வர்றாரு. அந்த மெஸ்ஸு நடத்துகிற நபர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு உணவெல்லாம் பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் அப்படியே அந்த குழம்பு ஒரு அலாசலான்னு அலாசும்போது அதில் ஒரு விஷப்பாம்பு பெருசாக உள்ள செத்து கிடக்கு. அவர் அப்படியே எடுத்து பார்க்குறாரு, அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயையோ, விஷப்பாம்பு விழுந்துடுது, இதையே அந்த பெரியவருக்கு நம்ம கொடுத்துட்டோமே, சாப்பிட வேண்டாம் நிறுத்தலான்னு வர்றக்குள்ள இவர் சாப்பிட்டுட்டு அந்த இலையை எடுத்து போட்டுட்டு போயிட்டாரு. இவர் நடுங்கிறாரு, ஐயையோ விஷப்பாம்பு. ஏன்னா அதோட அப்புறம் கணவன் மனைவி எல்லாம் தெரிஞ்ச அந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி மெஸ்ஸே இல்லை. ஐயையோ என்ன பண்ணுறது, இவர் செத்துட்டாருன்னா நாளைக்கு எடுத்து பிணக்கூர்வை செஞ்சு இதனால தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா, ஜெயிலுக்கு போவோமே, என்ன பண்ணுறதுன்னு பதறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க கண்ணுக்கு அவங்க மெஸ்ஸில் இருந்து பார்த்தா ஒரு சிவன் கோயில், சிவசிவா அப்படின்னு எழுதி கோபுரம் கண்ணில் படு. உடனே 2 பேரும் மனதார வேண்டிக்கிறாங்க, ஆண்டவா இந்த சிக்கல்லிருந்து என்னை காப்பாற்றி விடு ஆண்டவா. ஒரு சமயம் அப்படி காப்பாற்றிட்டினா உனக்கு பெரிய காண்டாமணின்னா பெரிய மணி, இந்த சர்ச்சிலெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்கள, அந்த காண்டாமணியை வாங்கி நான் கட்டுறேன் அப்படின்னு வேண்டுறாங்க. ஆனால் நினச்ச மாதிரியே அடுத்த நாள் இந்த பெரியவர் இறந்துடுறாரு. ஆனால் பிணக்கூராய்வுக்கெல்லாம் கொண்டுட்டு போகல அந்த பெரியவரை. ஊர் என்ன முடிவு பண்ணிச்சு, யாரும் இல்லை, அவருக்கு வயதானவர் இறந்துட்டார் அப்படின்னு கொண்டு போய் அவரை எரிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே நிம்மதி, அப்பா
எப்படியோ கடவுளே நீ காப்பாத்திட்ட கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டியபடி அந்த காண்டாமணியை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கட்டிடுறாங்க. இப்போ 3 வேளையும் ஆழகால பூஜை நடக்கும் பொழுது அந்த காண்டாமணியை டன் டன்னுன்னு அடிப்பாங்க. காலை வேளையில் அது டன் டன்னுன்னு அடிக்கும்போது இந்த மெஸ்ஸு நடத்துகிற நபருக்கு ஞாபகம் வரு, ஐராவதம், இப்போ குழம்பு, விஷப்பாம்பு மாறி மாறி வரும். அதிலிருந்து மீண்டும் மத்தியானம் வர்றக்குள்ள திரும்ப டன் டன், அதே ஐராவதம் அவர் இறந்தது, அந்த விஷப்பாம்பு, இப்படியே மாறி மாறி வரும். இந்த கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பாரு: குற்றங்களிலிருந்து தப்பித்து விட்டோம், குற்றத்திலிருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்வார்னு சொன்னா, கதைகளாகட்டும் படைப்புகளாகட்டும் வாழ்க்கையில் நமக்கு எங்காவது ஒரு நாள் இறையன்பு சொன்ன மாதிரி பழைய புத்தகம்தானே என்று தூக்கி எறியாதீர்கள். அதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற வைர வரிகளும் கூட அதற்குள் இருக்கும் என்று சொல்லுவது போல, இந்த நல்ல நாளிலே ஏதாவது ஒரு கதை புக்கை வாங்கிட்டு போங்க, அதை படியுங்க. அதிலிருந்து கிடைக்கிற குறும் செய்தி நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பலனை தரும் என்று சொல்லி வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.